வாழைக்காய் நிறைய இருக்கிற நேரத்தில் இது மாதிரி சிப்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காய் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி பஜ்ஜி கட்டையில் வச்சு சீவி எடுத்துக்கலாம். பஜ்ஜி கட்டையில் சீவும்போது நல்லா நைஸாகவே வரும். பாருங்கள், இது மாதிரி நல்லா நைஸாகவே சீவி எடுத்துக்கலாம். இதை எல்லா ரைஸுக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடும். இதுக்கு நீங்கள் மிளகாய் தூள் கலந்துக்கலாம். மிளகாய் தூள் உப்பும் கலந்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மிளகு தூள் தான் கலப்பேன். இதுக்கு சீரகத்தை நல்லா இடித்து வச்சுக்கிறேன் நான். இது மாதிரி எல்லா வாழைக்காயும் சிப்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சீரகத்தை இடித்து வச்சுருக்கேன், மிளகுத்தூள் உப்பு இது 3 போட்டு நல்லா குலுக்கி கருவேப்பிலையும் எண்ணெயில் பொரித்து சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.